எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோயில்ல தாங்க இருக்கோம். சிங்கப்பெருமாள் கோயில்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் கோகுலபுரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்குங்க. ஆல்மார்க் கோல்டன் கவுண்டிக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்மார்க் கோல்டன் கவுண்டி அந்த ஃபேமஸான ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க. அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் பிரீமியம் கவுண்டிங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா பார்க்க போறோங்க. இந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல நல்லாவே போயிட்டு இருக்கு. இங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு 6 லேன் ரோடு வந்து வரப்போகுதுங்க. அந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் இருந்து டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போற கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடு வரப்போகுது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அவங்க லொகேஷன் அட்வான்டேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இந்த மறைமலை நகர் இந்த சரௌண்டிங் எல்லாருமே உங்க எல்லாருக்கும் தெரியும். நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்க இடம் வாங்கி வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்ங்க. இந்த என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். நீங்க இந்த மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் சரௌண்டிங்ல நீங்க லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சில்வர் பிரீமியம் கவுண்டில இருந்து என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டில இருந்து வரோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமலை நகர் வழியாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ரீச் பண்ணலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜூனியர் குப்பண்ணா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். சிங்கப்பெருமாள் கோவிலுடைய நியூ பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜியோ பெட்ரோல் பங்கும் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ நீங்க மறைமலை நகர் வழியாகவும் வரலாம், சிங்கப்பெருமாள் கோவில் வழியாகவும் வரலாங்க. ஆனா முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிங்கப்பெருமாள் கோவில் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஃப்ட் எடுத்து டுவர்ட் எக்ஸ்டெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகாபலிபுரம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வரப்போகுதுங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லேன் ரோடு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிடலாங்க. அந்த சிங்கப்பெருமாள் கோவில் பிரிட்ஜ் இருக்கு இல்லையாங்க, அந்த பிரிட்ஜ்ல நீங்க ஏறி ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரகடமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரகடமே ரீச் பண்ணலாம். இந்த சைடு ஈசிஆர், இந்த சைடு ஜிஎஸ்டி ரோடு, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரகடம் கனெக்டிவிட்டியுமே இந்த சைட்ல இருந்து இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சில்வர் பிரீமியம் கவுண்டி பத்தி பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் நமக்கு 10 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பிளாட்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸ்ல தாங்க இருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. அந்த ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோடு ஆக்சஸிபிலிட்டி இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு 40 அடி ரோடுங்க. ஆல்ரெடி நமக்கு ப்ராஜெக்ட் குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. நீங்க தாராளமா இங்க இடம் வாங்கி இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடுமே கட்டிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஜிஎஸ்டி ரோடு நமக்கு ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் தான். அதே டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இந்த மறைமலை நகர் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் இந்த ஜங்ஷனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய ஒரு சிப்காட் ஏரியா அப்படின்னு சொல்லாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபோர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ண போறாங்க. அது ஓப்பன் பண்ணிட்டா எந்த அளவுக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க மேஜரா எங்க இருந்து வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாலாஜா, காஞ்சிபுரம் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல வந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ அவங்க கம்பெனி பக்கத்திலேயே வந்து ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு அட் டைம் ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கமர்ஷியலா பயங்கரமான ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்திருக்கு. அந்த வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம இந்த லொகேஷன்ல வந்து நமக்கு ஜோஹோ ஐடி கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நியர்பைல தாங்க இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணீங்கன்னா சவுத் சைடு எங்க போனோம் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா போய்க்கலாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்க. அந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். BMW இருக்கு, மஹிந்திரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு வேற லெவலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் கொடுக்குறாங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாய் 3000 ரூபாய் வரை வந்து போகுதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நமக்கு அந்த ரோடு கனெக்டிவிட்டி வரதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆர்வமா இடம் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. ஸோ இங்க ஒரு பிளாட்டா எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 32 லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ இங்க நீங்க சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டல் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சுத்தி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ஆல்மார்க் கோல்டன் கவுண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இமேஜின் பண்ணீங்க, நீங்க இண்டிவிஜுவலா ஒரு ஹவுஸ் கட்டி நீங்க தாராளமா 20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வாடகை விடலாங்க.
ஸோ இங்கே ரெண்டல் இன்கமும் ஜென்ரேட் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. இந்த லொகேஷன்ல நமக்கு என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ ஸ்கூல் சொல்கிறேன். ஜேஆர்கே குளோபல் ஸ்கூல் இருக்கு, மஹிந்திரா வேர்ல்ட் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவானந்த குருகுலம் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது ஒரு சூப்பரான விஷயங்க. வேலம்மாள் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்குங்க. நமக்கு எஸ்ஆர்எம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, நர்சிங் இருக்கு, ஃபார்மசி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். உங்களுக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு இந்த சில்வர் பிரீமியம் கவுண்டியை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பக்கத்தில் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு, இங்க ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நமக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈஸியா ரெண்டல் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் லேண்டில் வந்து ரெசிடென்ஷியலாக கன்சிடர் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரெசிடென்ஷியலாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. வெறும் 10 பிளாட் தான் இருக்குது. சீக்கிரமாக புக் ஆகிறதுக்குள்ள நீங்கள் வந்து முந்திக்கோங்க. நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பிளாட் 32 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2600 ரூபா மட்டும்தான். நீங்கள் மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.